வெல்கம் டு ஒரு நியூ சேனல் த சால்வேஷன் ஆஃப் தி சயின்ஸ். ஆக்சுவலி இந்த பேரை கேட்குறப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். த சால்வேஷன் ஆஃப் தி சயின்ஸ் ஏன்னா தியாலஜி மாதிரி இருக்கு, இந்த கடவுளை பத்தி படிப்பாங்களா அது மாதிரி இருக்குன்றீங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா சால்வேஷன்ஸ் ஒரு மோட்சம், தி எட்டர்னல் லைஃப். ஆஃப்டர் லைஃபுக்கு அப்புறம் ஒரு எட்டர்னல் லைஃப், முடிவற்ற ஒரு வாழ்க்கை வந்து இருக்கதான் நினைப்பாங்க. இந்த பிறை பயன் சொல்லுவாங்கல்ல, இந்த பூமியில வாழ்ந்த காலத்துக்கு அப்புறமா இந்த மோட்ச பதவி அடையுது. அது மாதிரிக்கு இப்ப சயின்ஸ்க்கு வந்து ஒரு மோட்சம், ஒரு எட்டர்னல் லைஃப் வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி இந்த சேனலோட மீனிங். ஆக்சுவலி ஏன் இது இந்த மாதிரி மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, சயின்ஸ் வந்து இப்போ வந்து கரெக்டா அப்ரோச் பண்ற அந்த மெத்தட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பூவரா இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, எஸ்பெஷலி இந்த இங்கிலீஷ் மீடியத்துல பார்த்தோம்னா சயின்ஸ் வந்து அப்படியே அக்கா பிச்சு போட்டுருவாங்க. ஒரு சென்டென்ஸ் ஒரு பிச்சு போட்டா உங்களால அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிற முடியுமா? வேர்டிங்ஸ் அதை பிச்சு போட்டா கனெக்ட் பண்ணிக்கிற முடியுமா? மேத்தமெட்டிக்கல ஃபார்முலாஸ் வந்து பிச்சு போட்டா உடனே கனெக்ட் பண்ணிக்கிற முடியுமா? அப்ப சயின்ஸை மட்டும் ஏன் இப்படி அப்ரோச் பண்றீங்கன்னு புரிய மாட்டேங்குது. அதை வந்து அப்படி அப்ரோச் பண்ணா எப்படி இருக்கும், இல்ல ஒரே டீச்சர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணி அப்ப அப்ரோச் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்ட போற ஒரு வீடியோ தான் இது வந்து. இங்க பார்த்தோம்னா சயின்ஸ் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி மேஜர்லி இப்படி வந்து பிரிச்சிருப்பாங்க. தென் பார்த்தோம்னா அது பயோகெமிஸ்ட்ரி அப்படி போயிட்டே இருக்கும். இப்ப சிக்ஸ்த்ல இருந்தே பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஒரு டீச்சர், பிசிக்ஸ் ஒரு டீச்சர், தென் பயாலஜிவேவும் பாட்னி ஒரு டீச்சர், கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி ஒரு டீச்சர் வந்து எடுப்பாங்க. இது வந்து நம்ம நினைப்போம் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும், லேர்னிங் அவுட்புட் வந்து ரொம்ப ரொம்ப அபரிவிதமா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸோட அந்த எண்ணம் வந்து இருக்கலாம். அது வந்து நார்மலா இருக்கும், ஆனா யூனிக்காவோ இல்ல ஒரு ஹைலைட்டாவோ இருக்காது, நல்லா இருக்காது. அப்படி படிச்சா ஒரு புது கிரியேஷனே வராது, லேர்னிங் அவுட்புட் நல்லாவே இருக்காது. இது இவ்வளவு எஜுகேஷனிஸ்ட் இருந்தும் இந்த சமச்சீர் கல்வி கொண்டு வர முடிஞ்ச உங்களால இந்த முறையை வந்து மாற்ற முடியல. 10th வரைக்கும் எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் எப்படி அது ஒரே பிரெயின்ல வந்து நீட்டுக்கு இதுக்கெல்லாம் படிக்கிறப்ப அது வேற 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 சப்ஜெக்ட் மாதிரி தெரியும், வேற வேற இது மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும் அவனுக்கு. தமிழ் மாதிரி இங்கிலீஷ் மாதிரி வேற வேற சப்ஜெக்ட் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அதனாலவே ஒரே டீச்சர்ஸ் டீச் பண்றப்ப எப்படி இருக்கும் லேர்னிங் அவுட்புட் அப்படியே எடுத்து காமிக்க போற ஒரு வீடியோ இது வந்து. ஆக்சுவலி இப்போ நான் வந்து 10th போர்ஷன்ஸ் வந்து ஒன்று வந்து எடுக்க போறேன். அது வந்து நியூக்ளியர் பிசிக்ஸ் பத்தி எடுக்க போறேன். ஆனா இது எங்கெங்க டச் ஆகுதுன்னு பாரு. டச் ஆகுறப்ப இது வந்து தெரியும் எனக்கு, இது வந்து ஒரு சமூக வலைதளம், சோசியல் மீடியா, வேர்ல்டு வைடு அது வந்து கனெக்ட் ஆயிருக்குன்னு நல்லாவே தெரியும். வேர்ல்டு வைடா கனெக்ட் ஆயிருக்கப்ப இதை நீ ஆர்ட் வேணாலும் எங்க வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம், எவ்வளவு ஒரு எக்ஸ்பர்ட் வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல வந்து தப்பே இருக்காது, புரியுதா? அதே நேரத்துல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி டோட்டலா சொல்ல போனா சயின்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க மட்டும்தான் இதை வந்து கணிக்க முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அவங்கள்ட்ட போய் கேட்டுப்பாரு. நெட் சோர்ஸ் யூஸ் பண்ணி நீ கரெக்டான கண்டுபிடிக்கிறதுக்கு நாட்கள் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு டாபிக்ஸ் வந்து இப்போ வந்து டச் பண்ண போறோம். இப்ப இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ நடத்த போறப்ப எதை டச் பண்ணுவேன், உனக்கு எது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் உனக்கு சர்ச் பண்ணி பாக்குறப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பார்த்தோன்னே அட்டாமிக் நம்பர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அட்டாமிக் நம்பர், ஏன்னா மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர்னு வரும். அட்டாமிக் நம்பர்னா என்னன்னு ஸ்பெசிபிக்கா தெரிஞ்சுக்கோ. தென் பயாலஜியை பொறுத்தளவுக்கு குரோமோசோம்ஸ் நம்பர், குரோமோசோம்ஸோட நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கோ. அதுக்கடுத்து பார்த்தோம்னா பயோடெக்னாலஜி. இந்த மூணையும் கனெக்ட் பண்ணிட்டே இப்போ வந்து அந்த பாடமே நடத்த போறேன். சொல்றப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், இந்த மாதிரி செஷன் நீ பார்த்துருக்க மாட்டேன், வித்தியாசமா இருக்கும். புரிதலுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னா இதுக்கப்புறம் இது மாதிரி படிக்கணும், லேர்னிங் அவுட்புட் இப்படி படிச்சாத்தே நல்லா இருக்கும் அப்படின்னு உனக்கு தோண ஆரம்பிச்சிடும், புரியுதா? அந்த மாதிரி படி அதே ஈஸியா இருக்கும். இப்ப நியூக்ளியர் பிசிக்ஸ், நியூக்ளியஸ் அப்படின்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் உனக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கும். நியூக்ளியஸ் அப்படின்னா இன்னர் மோஸ்ட் பார்ட் அப்படின்னு நான் வச்சுக்கோ, இன்னர் மோஸ்ட் பார்ட் அப்படின்னு நான் வச்சுக்கோ, ஒரு சென்டர் ஆஃப் தி பார்ட் அப்படின்னு நான் வச்சுட்டா உனக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா ரெண்டு இடத்துல நீ வந்து படிப்பு, அது வந்து பிசிக்ஸ்லேயே வரும், கெமிஸ்ட்ரிலேயே வரும், பயாலஜிலேயே வரும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஆட்டத்தை பத்தி நீ படிப்ப. ஆட்டத்தை பத்தி படிக்கிறப்ப இந்த பேசிக் யூனிட்
ஆஃப் லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஆட்டம்னே. ஆட்டம்லாம் சேர்ந்து மாலிகுலா மாறும், மாலிகுலர் காம்பவுண்ட்ஸா மாறும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செல், ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி போய் கடைசியில் என்டையர் அனிமல் வரைக்கும் வரும். இப்படித்தான் அந்த சீக்வன்ஸ் வந்து போகும். இப்ப உனக்கு பார்த்தனா fundamental particles of an atom. What are the significant fundamental particles of an atom? இந்த ரெண்டு கேள்விக்கு வித்தியாசம் தெரியும். What are the fundamental particles of an atom? What are the significant fundamental particles? அப்படிங்கிறதுக்கே உனக்கு வித்தியாசம் தெரியும். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா அடிப்படை துகள்கள் என்னன்னு கேட்டோம்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இப்ப இந்த 3 பார்ட்டிகல் மட்டும்தான் இருக்குமா ஆட்டத்துக்குள்ள அப்படின்னு பார்த்தா இப்போ வரைக்கும் டிஸ்கவர் பண்ணி நல்லா கண்டுபிடிச்சு வச்சிருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் இவ்வளவே: எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ஸ். தென் இதோட சார்ஜஸ் என்னன்னு கேட்டோம்னா எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் இட் ஹேஸ் நோ சார்ஜ். இப்ப இதோட பொசிஷன் என்னன்னு தெரியணும். பொசிஷன் வந்து முதல்ல ஆட்டத்தோட சேஃபா தெரிஞ்சுக்கோ. ஸ்பெரிக்கலின் சேஃபா இருக்கும், ஸ்பெரிக்கலா இருக்கும், கோள வடிவமா இருக்கும். நீ நினைக்க மாதிரி ரவுண்டா இருக்கு, சர்க்கிளின் சேஃபா இருக்கு அப்படின்னு நினைக்காத. ஸ்பெரிக்கல் சேஃபா இருக்கும். இப்படிதான் ஸ்பெரிக்கல் சேஃபா இருக்கு. இது இந்த பார்ட்டிகிள்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. இந்த பார்ட்டிகிள் எந்த பொசிஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நியூட்ரானும் புரோட்டானும் எப்பயுமே கம்பைனிங் ஃபார்ம்ல இருக்கும். தென் இட் ஆக்குபைஸ் த சென்டர் ஆஃப் தி ஆட்டம்ஸ். ஆட்டத்தோட சென்டரத்தை ஆக்குபை பண்ணியிருக்கோம். இது வந்து கலெக்டிவ்லி நியூட்ரான் அண்ட் புரோட்டான் இஸ் கலெக்டிவ்லி நோன் அஸ் நியூக்ளியஸ். நியூக்ளியஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இடத்தை நம்ம டச் பண்ணி அந்த பாடத்துக்குள்ள போவோம், பயோடெக்குள்ள. தென் எலக்ட்ரான் எந்த பொசிஷன்ல இருக்கும் அப்படின்னா இந்த பொசிஷன்ல இருக்கும். அவுட்டர் பார்ட் ஆஃப் தி ஆட்டத்துல இருக்கும். அது எதுல சுத்தி வரும்னா இந்த சர்க்குலர் பார்ட், அது வந்து ஆர்பிட். ரொம்ப டீப்பா போவேனா இந்த 3 மட்டும் தெரிஞ்சுக்கோ. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அண்ட் புரோட்டான் ஆக்குபைஸ் த சென்டர் ஆஃப் தி ஆட்டம்ஸ். தென் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ். தென் திஸ் சர்க்குலர் பார்ட் of an atoms is simply called as orbitals. இதை மட்டும் நான் வச்சுக்கோ. ஒரு வட்ட வடிவ பாதையில சுத்திடுவது அதுக்கு பேர் ஆர்பிட். இவ்வளவுதான் பார்ட். இதை நான் வச்சுக்கோ. தென் இப்போ வந்து பயாலஜில கொஞ்சம் டச் பண்ணுவோம். பயாலஜில வந்து அனிமல் செல், பிளான்ட் செல் பிரிச்சிருப்பாங்க. அது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமா இருக்காது. செல் வால் பிரசன்ட் இன் பிளான்ட் செல்ஸ் பட் பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் கவர் த அவுட்டர் பார்ட் ஆஃப் தி அனிமல் செல்ஸ். அப்படி வரும். பிளாஸ்மா மெம்பரேன் வந்து பிரச்சனை இருக்கும் இந்த அனிமல் செல்ல. ஆனா இதுல பார்த்தோம்னா பிளான்ட் செல்ஸ்ல வந்து பார்த்தோம்னா செல்வால் வந்து பிரச்சனை இருக்கும். செல்வால் வந்து பிரச்சனை இருக்கும். அது செல்லுலோஸால இருக்கும். அது வந்து பயோகெமிஸ்ட்ரி அந்த லெவல்ல போயிடும். ஸோ இதனா வச்சுக்கோ. இப்போ மைக்ரோ ஆர்கன்ஸ் கான்செப்ட் வரும். ஆட்டம்ங்கிறதே இது வந்து டைனி, வெரி வெரி டைனி பார்ட்டிகிள்ஸ், மினிகுல்ஸ். அதுக்குள்ள இருக்க சிக்னிபிகன்ட் பார்ட்டிகல்ஸ் என்னன்னு கேட்டோம்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ஸ். அந்த மாதிரி செல் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸோட பேசிக் யூனிட் என்னன்னு கேட்டோம்னா செல்ஸ். லிவிங் திங்ஸ் பிளான்ட்ஸ் இருந்தாலும், அனிமல்ஸ் இருந்தாலும், இல்ல ஃபங்கையா இருந்தாலும், ஃபங்கை வந்து அது டிஃப்ரெண்ட் கைண்ட். இதை மட்டும் நான் வச்சுக்கோ. செல் தான் பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் திங்ஸ். அதுக்கடுத்து பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸா இருக்கலாம், இல்ல நான் லிவிங் திங்ஸா இருக்கலாம், உயிர் உள்ளதா இருக்கலாம், உயிர் அற்றதா இருக்கலாம். எதுவெல்லாம் பேசிக் யூனிட் என்ன கேட்டோம்னா ஆட்டம் தான் பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ். எதுவாக இருந்தாலும் பேசிக் யூனிட் ஆட்டம் தான். எஸ்பெஷலி இந்த லிவிங் திங்ஸ் பேசிக் யூனிட் என்னன்னு கேட்டோம்னா செல்ஸ். இதை நான் வச்சுக்கோ. தென் இந்த மைக்ரோ ஆர்கன்ஸ்னா நம்ம ஹெட்டு, ஹார்ட், லங்கு, லிவர் இந்த மாதிரி சொல்லலாம். அது பெரிய பெரிய உறுப்புகள். மேக்ரோனாலே பெருசு. மைக்ரோ ஆர்கன்ஸ் அப்படின்னா என்னன்னா மைட்டோகாண்ட்ரியா சொல்லலாம். அண்ட் இட் இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்ஸ், லைசோசைம், சென்ட்ரியோல். நடுவுல பார்த்தோம்னா நியூக்ளியஸ் வந்து இருக்கும். இந்த நியூக்ளியஸ் கான்செப்ட் தெரியுதா? நியூக்ளியஸ் வந்து இங்க என்ன சொன்னோம்?
நியூட்ரானும் புரோட்டானும் சேர்ந்தது கலெக்டிவ்லி நோன் அஸ் நியூக்ளியஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டத்தோட நியூக்ளியஸ் வந்து நியூட்ரானும் புரோட்டானும் சேர்ந்தது. இதுதான் இங்க வந்து என்னன்னு கேட்டா டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ இதே இருக்கும். டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், இது ஆர் ரிபோ நியூக்ளிக் ஆசிட், ரெண்டுல ஒண்ணு இதா இருக்கும், நியூக்ளியஸா இருக்கும். புரியுதா? டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ. அது ஒரு டாபிக்கா போய்கிட்டே இருக்கு. யூகரியாட்டிக் செல் ப்ரோகரியாட்டிக் செல்ஸ் போய்கிட்டே இருக்கும். டாபிக்கை தொட்டோம்னா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒரு டாபிக்கை கனெக்ட் பண்றோம்னா இவ்வளவு டாபிக்கை கனெக்ட் பண்ணி ஒரே பிரெயினுக்குள்ள கொண்டு வர்றப்பதே ஒரு ஒரு மல்டி கலரை வந்து நம்ம வந்து ஒன்னா மிக்ஸ் பண்றப்ப ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஃபார்ம் ஆகுற மாதிரி இந்த ஐடியாஸ் வந்து பஸ்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும். வெளியே வந்து வெடிச்சு வெளியே வந்துட்டே இருக்கும். ஐடியாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் திணறுவாங்க. அந்த அளவுக்கு நாலேஜபிளா கொண்டு போக வேண்டிய அந்த செஷன்ஸை உன்னை வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இது ஒரு விழிப்புணர்வா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோ. டிஎன்ஏ ஆர்என்ஏ நியூக்ளியஸ் இதை நான் வச்சுக்கோ. இப்ப அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் இத சொல்ல போறேன். அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் புரோட்டான் பிரசன்ட் இன் ஆட்டம்ஸ். ஒரு அணுவில் காணப்படக்கூடிய எலக்ட்ரான் அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை அணு எண் எனப்படும். நல்லா நான் வச்சுக்கோ. அணுவில் காணப்படும் புரோட்டான் அல்லது எலக்ட்ரானின் எண்ணிக்கை. நீ வந்து எலக்ட்ரான் ஸ்டேபிளா எடுத்துக்கோ. இதுதான் இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதை தொடவானா எலக்ட்ரானிக் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் அட்டாமிக் நம்பர். அதை வந்து இஜட்னு குறிக்கணும். புரியுதா? மாஸ் நம்பர் வந்து என்னன்னா ஏன்னு குறிக்கணும். ஏன்னு டினோட்டட் பை த சிம்பிள் ஆஃப் ஏ, மாஸ் நம்பர். தென் இட் இஸ் a நியூட்ரான் பிளஸ் புரோட்டான்ஸ், ரெண்டும் சேர்ந்ததே மாஸ் நம்பர். ஆனா அட்டாமிக் நம்பருங்கிறதே எலக்ட்ரான் மட்டும். இதை நான் வச்சுக்கோ. ஏன்னு சொல்றேன் அட்டாமிக் நம்பர். இங்க வந்து அட்டாமிக் நம்பருக்கு போல டிஎன்ஏவை நான் வச்சுக்கோ. டிஎன்ஏங்கிறது உள்ள போயிட்டே இருக்கும். குரோமோசோம் இருக்கும். குரோமோசோம்ல லோக்கல் பார்ட் இருக்கும். அந்த லொகேஷன் அந்த பொசிஷன் இருக்கும். அதுல ஜீன்ஸ் வந்து இருக்கும். அப்படி போய்கிட்டு இருக்கும். நீ வந்து டிஎன்ஏவை நான் வச்சுக்கோ. குரோமோசோம்ஸ், நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அதை நான் வச்சுக்கோ. அட்டாமிக் நம்பருக்கு போல நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் நான் வச்சுக்கோ. இப்ப நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஹியூமன் பீயிங்கை வந்து எடுத்துக்கோ. ஹியூமன் பீயிங்கோட அந்த பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் எவ்வளவுனா 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ், 23 பேர் வந்து இருக்கு. இதுல 22 வந்து பாலி குரோமோசோம்ஸ், 1 பேர் வந்து செக்ஸுவல் குரோமோசோம்ஸ். அதாவது அதோட கேரக்டர் டிசைட் பண்றது, செக்ஸை டிட்டர்மின் பண்றது அந்த 1 பேர் எக்ஸோயின்னு போய்கிட்டு இருக்கோம். அந்த பாடி கேரக்டர் டிசைட் பண்றது இந்த 22 குரோமோசோம்ஸ், ஆட்டோசோம்ஸ், அல்லோசோம்ஸ், செக்ஸுவல் குரோமோசோம்ஸ் போய்கிட்டே இருக்கும். இது ஒரு டாபிக். இதையும் சர்ச் பண்ணி பார்த்துக்கோ. ஏன்னா மெயின் டாபிக்கை நம்மளால கவர் பண்ண முடியாது. ஒன்னொன்னு பிரான்ச்சா போய்கிட்டே இருக்கும், கிளைத்து சென்று கொண்டே இருக்கும். இதை வந்து கவர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப பெரிய டாபிக்கா, ரொம்ப பெரிய செஷனா போயிடும். அதனால சொல்றேன், இதை நல்லா நான் வச்சுக்கோ. இங்க அட்டாமிக் நம்பர், இங்க வந்து குரோமோசோம்ஸோட நம்பர்ஸ். இதனால நான் வச்சுக்க. இப்ப நியூக்ளியர் பிசிக்ஸ்குள்ள என்ட்ரி ஆரம்பிச்சு. நியூக்ளியர் பிசிக்ஸ்குள்ள நம்ம போறப்ப ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன சொல்லி கேட்டோம்னா, 18th செஞ்சுரி 18ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல இந்த கெமிஸ்ட், ரசவாதிகள்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பேர் வந்து இந்த கெமிஸ்டுக்கு பேர் வந்து ரசவாதிகள். இந்த ரசாயனத்தை பத்தி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, தகரத்தை வந்து எப்படி தங்கமா மாத்துறது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா போய்க்கு இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு போயிடுச்சு ஒரு பவுனுங்க 8 கிராம். ஒருவேளை தங்கத்தை தகரமா மாத்திரம்னா எப்படி அதோட வேல்யூ எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கும் பாரு. சும்மா வீட்டுல கூட தகரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மேல் கூரை ரூபு போடுறது கூட தங்கத்தையும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு சீப்பா இருக்கும். இதை ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபெரஸ் இன்டு ஆரம். தங்கத்துக்கு கோல்டுக்கு வந்து இந்த சிம்பிள் என்னன்னு சொன்னா ஏயு, ஆரம்ங்கிறது நம்ம சயின்டிபிக் நேமத்தை யூஸ் பண்ணணும். இதையும் ஃபர்தரா செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்தோம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சிம்பிள் வராது. சோடியத்துக்கு நம்ம S1 போடுவோம். ஆனா அதுக்கு நேட்ரியம் NN குறிக்கணும். இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோ.
இப்படி மாத்த முடியுமா? இப்ப வெறுமனே ஒரு சிந்தனை வந்து ஒரு மனிதனுக்கு வந்து வராது. இதை ஏன் மாத்தணும்? இல்ல சயின்டிஸ்ட் பூரா என்ன லூஸா? சில பேர் லூஸ் மாதிரி தெரிவாங்க, ஆனா புத்திசாலியா இருப்பாங்க. ஏன் இதை போய் இதை மாத்தணும் இவங்க ஏன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? என்ன பிரின்சிபலோட அடிப்படையில எந்த நம்பிக்கையில இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இதுக்கு வந்து சாத்தியமான ஒரு கூறு வந்து இருக்கு. என்ன சொல்லி கேட்டோம்னா, எமிஷன்ஸ். இப்ப நான் எழுதுறேன் கவனி, இது ஒரு சிம்பிள். யூனா யுரேனியம், யூ ஃபார் யுரேனியம். இதுல ஒரு சின்ன விஷயம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஒரு சிம்பிள் எழுதுறோம்னா கீழே போட்டோம்னா அட்டாமிக் நம்பர். ஹைட்ரஜன் நம்ம எழுதுறோம்னா கீழே போட்டோம்னா அட்டாமிக் நம்பர், தட் மீன்ஸ் இஜட். மேல போட்டோம்னா மாஸ் நம்பர், இதுதான் மாஸ் நம்பர் ஏ. அதனால நான் வச்சுக்கோ. இப்ப மேல போட்டிருக்கேன், இது வந்து மாஸ் நம்பர். கீழே போடுறோம் atomic number. So the atomic number of uranium is 92 and mass number of the uranium is 238. now வச்சுக்கோ. இது வந்து ஆல்பா பார்ட்டிகிளை எமிட் பண்ணுது. ஆல்பா பார்ட்டிகிளை எமிட் பண்ணுது. இந்த இடத்த நல்லா போக்கஸ் பண்ணி பாரு. ஆல்பா பார்ட்டிகிளை எமிட் பண்ணுது. ஆல்பா பார்ட்டிகிள்ஸை எமிட் பண்ணுது. அப்ப என்ன மாறும்னா மாஸ் நம்பர்ல 4 குறையும். மாஸ் நம்பர்ல 4 குறையும், அட்டாமிக் நம்பர்ல 2 குறையும். இதே பிரின்சிபிள். அட்டாமிக் நம்பர்ல 4 குறையுது, மாஸ் நம்பர்ல 2 குறையுது. அப்ப நம்ம அப்படியே எழுதலாம்னு நினைப்போம். இப்ப எழுதுறப்ப 238ல 4 போச்சுன்னா 234. யுரேனியம் 4 போகுது, 234. 92ல 2 போச்சுன்னா 90. இப்படி எழுதுறப்ப இது மட்டும் தான் மாறணும். அட்டாமிக் மாஸ் நம்பர் இதான மாறி இருக்கு. சோ யுரேனியமா தானே இருக்கணும். அப்படி இருக்காது. யுரேனியம் வந்து தோரியமா மாறிடும். தோரியமா மாறிடும். பிளஸ் பார்த்தனா ஹீலியம் அங்க வந்துடும். ஹீலியங்கிறதே ஆல்பா ரேடியேஷன்ஸ், ஆல்பா பார்ட்டிகிள்ஸ். சில இடத்துல ரேடியேஷன் சொல்லுவேன், சில இடத்துல பார்ட்டிகிள் சொல்லுவேன். இது வந்து ஒரு ஹைஃபையான டாபிக். இதா சில இடத்துல ரேடியேஷன், சில இடத்துல பார்ட்டிகிள்ஸ். இதுக்கு வந்து மீனிங் வந்து இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகிள்ஸ் அண்ட் வேவ்ஸ் அடிச்சு பார்த்தோன்னா உனக்கு வந்து தெரியும். பார்ட்டிகிள்ஸ் ஆக்குபை த பர்டிகுலர் ஸ்பேஸ் இன் த யூனிவர்ஸ், பட் வேவ்ஸ் டோன்ட் ஹேவ் சச் கைண்ட் ஆஃப் தி ஸ்பேஸ். ஒரு லொகேஷன்ஸ் வந்து அதுக்கு இருக்காது. ஒரு வேவ்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம், ஒரு பர்டிகுலரான லொகேஷன் வந்து இருக்காது. ஒரே இடத்துல இங்கேயும் இருக்கும், வேறொரு இடத்துல இருக்கும். புரியுதா? ஆனா பார்ட்டிகிள்ஸ் வந்து ஒரு பர்டிகுலரான லொகேஷன்ஸ் வந்து இந்த பேஸ்ல வந்து இந்த ஸ்பேஸ்ல வந்து இருக்கும். ஒரு இடத்துல மண்ணை கொட்டினோம்னா அதே இடத்துல இருக்கும். அந்த இடத்த வந்து நம்ம லொகேட் பண்ணி சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஹீலியம் ரேடியேஷனை, ஹீலியம் பார்ட்டிகிள்ஸ் வந்து உமிழுது. புரியுதா? இது வந்து 2L ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். சில இதுக்கு பார்த்தோன்னா ஆல்பா பார்ட்டிகளோட நேச்சர் இருக்கும், தென் பார்த்தோன்னா வேவோட நேச்சர் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத அப்படி சொல்லுவோம். இது வந்து பெரிய டாபிக்கா போய்கிட்டே இருக்கும். இன்னொரு செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்ப இந்த மாதிரி வந்து உமிழ்ந்துருது. உமிழ்ந்தானே இங்க எப்படி யுரேனியம் வந்து தோரியமா மாறிச்சு, அதே மாதிரி இங்க ஃபெரஸ வந்து தங்கமா மாத்த ட்ரை பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், இது ஒண்ணும் கிடையாது. இப்ப குரோமோசோம்ஸ்க்கு வருவோம். குரோமோசோம்ஸ், மனிதனுக்கு எத்தனை குரோமோசோம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மனிதனுக்கு வந்து எத்தனை குரோமோசோம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ். 23 பேர். அதுல 22 வந்து ஆட்டோசோம். ஆட்டோ மீன்ஸ் இந்த பாடி குரோமோசோம்ஸ் சொல்றது, பாடி குரோமோசோம்ஸ். பாடி குரோமோசோம்ஸ்னா வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம உடம்பு சம்பந்தப்பட்டது. ஹேர் என்ன கலர்ல இருக்கணும், ஐயோட அந்த பூபிள் என்ன கலர்ல இருக்கணும், இந்த மாதிரி டிசைட் பண்றது, இந்த ஸ்கின் கலர் இதெல்லாம் டிசைட் பண்றது ஆட்டோசோம்ஸ். 22 வந்து ஆட்டோசோம். 23 வந்து 23rd அந்த பேர் வந்து செக்சுவல் குரோமோசோம்ஸ். செக்சுவல் குரோமோசோம்ஸ்.
அதுதான் இந்த மேலா ஃபீமேலான்னு டிசைட் பண்றது. இதை நான் வச்சுக்கோ. இப்ப 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து மேன் நான் வந்து எம்னு போடுறேன். சரி, மேன் எழுதிடுறேன் 23. இது வந்து 23 பேர்னா 46. இதுதான் 23 பேர்னு சொல்றேன் ஜோடி. அப்ப 23 ஜோடினா 46 குரோமோசோம்ஸ். இது வந்து 2 குரோமோசோம்ஸ் கூட்டுறோம்னு வச்சுக்கோ, +2 48 இப்படி வந்துடும். இப்படி மாறுச்சுன்னா இது மைங்கியோட குரோமோசோம்ஸோட சிம்பன்சியோட குரோமோசோம்ஸோட எண்ணிக்கை 48. இதான் ஒரே ஒரு குரோமோசோம்ஸ் கூடுறதுனால குறையறதுனால எப்படி சேஞ்சஸ் எல்லாம் வருதுன்னு பாரு, எப்படிப்பட்ட சேஞ்சஸ் எல்லாம் வருதுன்னு பாரு. இதான் இதோட இப்ப கெமிஸ்ட்ரியோட ஐடியா, கெமிஸ்ட்ரி ஏற்படுத்தின ஐடியா பிசிக்ஸுக்கு போயிருக்கு. பிசிக்ஸுக்கு போய் அங்க வந்து அந்த தங்கத்தை வந்து தகரத்தை வந்து தங்கமா மாத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து பாசிபிள் இல்லை. ஆனா இந்த விஷயத்துல யுரேனியம் வந்து தோரியமா மாறுறது. ஆக்சுவலி இது என்ன சொல்லிருக்கா, நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ், நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன், நியூக்ளியர் ஃபியூசன் ரியாக்ஷன் 2 இருக்கும். அது வேற ஒண்ணு, ரெண்டுமே எதை பேஸ் பண்ணிருக்கோம்னா E=mc²ங்கிற அந்த ஐன்ஸ்டீனோட அந்த ஃபேமஸான ஃபார்முலா பேஸ் பண்ணிட்டு இதெல்லாம் வரும். இதுதான் வேற ஒண்ணும் கிடையாது. 2L ப்ராப்பர்ட்டின்னு சொன்னேன்ல, அந்த இதை வந்து இதுல வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரேடியேஷன் இருக்க பொருள் வந்து எனர்ஜி, மாஸ் இருக்க ஒரு பொருள் வந்து பார்ட்டிகிள்ஸ். இங்க என்ன பிரச்சனைனா எனர்ஜி வந்து மாஸா மாறும், மாஸ் வந்து எனர்ஜியா மாறும். இதுக்கு வந்து இன்னொரு வீடியோ வந்து நான் போடுறேன், இல்ல நீயே செக் பண்ணி பாரு. என்ன கேட்டனா இங்க வந்து பார்த்தனா யுரேனியம் 238 இருக்கா, அட்டாமிக் நம்பர் வந்து 92. இங்க தோரியமா மாறிடுச்சு. பிளஸ் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி தான் இந்த மாசா மாறின எனர்ஜி. இதுதான் மாசு வந்து எனர்ஜியா மாறி இருக்குன்னு அர்த்தம். மாசு வந்து எனர்ஜியா மாறி இருக்கு இந்த ப்ராசஸ்ல. இன்னொன்னு என்ன கேட்டனா, இங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தோன்னா உனக்கு வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ற, கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றவங்களும் நல்லா ஸ்டாண்டர்டா இருக்கும். பாரு 238 அட்டாமிக் நம்பர் 92, மாஸ் நம்பர் 238, அட்டாமிக் நம்பர் 92. ஸோ நான் 2 போச்சுன்னா 90 கரெக்டா வந்துருச்சு. இங்க பார்த்தோம்னா 238 -4 234 கரெக்டா வந்துருச்சு. மிச்சம் 4 எங்க போச்சு, இந்தா இருக்கு. 4 கரெக்டா வந்துச்சு. இங்க 2 இருக்கு. ஸோ 90 + 2 92. இங்க 34 + 4 38 கரெக்டா வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுன்னா அது வந்து தப்பு. இங்கவே ரெடியூஸ்டு மாஸ் ஒரு கான்செப்ட் வரும். ஆக்சுவலி இந்த வெயிட் வந்து எடுத்து பார்த்தோம்னா இந்த வெயிட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்காது. நாட் ஈக்குவல் டு திஸ் ஒன். திஸ் வெயிட் இஸ், திஸ் மாஸ் இஸ் எக்ஸாக்ட்லி நாட் ஈக்குவல் டு திஸ் ஒன். இப்படி இருக்காது. இதுதான் இதைத்தான் நம்ம ரெடியூஸ்டு மாஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷன் என்னன்னு தெரியுமா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். மாஸ் வந்து எனர்ஜியா மாறுறது நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்லாம் நடக்கும். இங்க வந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல என்ன நடக்கும் தெரியுமா? எனர்ஜி வந்து மாசா மாறும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதோட ஃபார்முலா எழுதுறேன். H2O அதான இந்த இன்கிரீடியன்ட்ஸ், நெசசிட்டிஸ், அந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு தேவையான நெசசிட்டி, ஒளிச்சேர்க்கைன்னு தமிழ்ல சொல்லுவோம்ல அது. 12H2O 6CO2. தென் என்ன கண்டிஷன் நடக்கும்னா சன்லைட் வந்து இருக்கணும். சன்லைட் வந்து H-μன்னு சொல்லி போடுவோம். தென் குளோரோஃபில் வந்து இருக்கணும். குளோரோஃபில் அது வந்து
பிளான்ட்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். குளோரோஃபில்னா பச்சையம். இப்ப பார்த்தோம்னா 12H2O 6CO2 இருக்குன்னா அது வந்து எப்படி மாறும்னா C6H12O6 பிளஸ் சாக் வருது வச்சு பிளஸ் 6H2O பிளஸ் 6O2 பை ப்ராடக்ட் அப்படி கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. 12H2O 6CO2 அது வந்து C6H12O6 இது வந்து ஆக்சுவலி கார்போஹைட்ரேட். இதுக்கு ஒரு கெமிக்கல் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் போகணும். கார்போஹைட்ரேட் என்ன, ஹைட்ரோ கார்பன் என்ன அப்படின்னு போய்கிட்டு இருக்கணும். கன்ஃபியூஸ் ஆக குளுக்கோஸ் ஞாபகம் வச்சுக்கோ இப்போதைக்கு. அதை நடத்துறப்ப நம்ம சொல்லலாம். 6H2O வந்து ரிலீஸ் ஆயிரும் இந்த வேப்பரைசேஷன் ப்ராசஸ். அடுத்து பார்த்தோம்னா 6O2 நம்ம ட்ரீட் பண்றதுக்கு தேவையான ஆக்சிஜன் வருதுல, அது இந்த வழியாத்தி வரும். அடுத்து எடுத்து பார்த்தோம்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டா வரும். H2O CO2 எல்லாம் சேர்ந்து வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்க கரெக்டா வரும். 12 என்னென்ன ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ற மெத்தட் வந்து உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இல்ல தெரிஞ்சு வச்சுக்கோ ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த செஷன்லயே கூட இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி உனக்கு சொல்லி காமிங்க. கவனி, ஒன்னு ரெண்டு சைடு நம்பர் இருக்கான்னு பாரு. ரெண்டு சைடு நம்பர் இருக்கான்னு ஒரு எலமெண்ட் தனித்தனியா பிரிக்கணும். எலமெண்ட் வைஸா பார்க்கணும். இங்க வந்து பார்த்தோன்னா என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கெமிக்கல் ஈக்குவேஷன் பொறுத்தளவுக்கு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து ரியாக்டன்ட் வினை படுபொருட்கள். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து வினை விளை பொருட்கள். இதை மாதிரி நல்லா நான் வச்சுக்குவோம். இப்ப என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் கார்பன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பன் இங்க இருக்கா, கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. இப்ப எத்தனை நம்பர்ல இருக்குன்னு பாரு. ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு வருவோம். கார்பன் வந்து இங்க ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்பர் இருக்கான்னு பாரு. இல்ல ரெண்டு இடத்துல நம்பர் இருக்கான்னு பாரு. இல்லைன்னா எந்த இடத்துல நம்பர் இல்லையோ அங்க வந்து ஒண்ணுன்னு வச்சுக்கோ. ஏன்னா எதை வச்சு மல்டிப்ளை பண்ணாலும் அதோட ஒன்னை வச்சு மல்டிப்ளை பண்ணா அதோட வேல்யூ வந்து மாற போறது இல்லை. 1 × 6 வந்து 6 வரும், அதனால போடுறது இல்லை. ரெண்டு இடத்துல நம்பர் இருந்தாதே நமக்கு வந்து அந்த பிரச்சனை வரும். இப்ப கார்பனை பேலன்ஸ் பண்ணுவோம். 1 × 6 வந்து 6. இப்ப இங்க பாரு ஹைட்ரஜனுக்கு வருவோம். இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இங்க இருக்கு. நம்பர் வந்து 2 இருக்கு, இங்கேயும் நம்பர் இருக்கு. அப்ப 2 × 12 வந்து 24. ஹைட்ரஜன் 24 இருக்கு. ஆக்சிஜனுக்கு வருவோம். இங்கேயும் நம்பர் இருக்கு, இங்கேயும் நம்பர் இருக்கு. அப்ப 2 × 6 is 12. இதுதான் இப்ப நம்மளோட கான்செப்ட் என்னன்னா லெஃப்ட் சைடு எவ்வளவு நம்பர்ல வருதோ அதே நம்பர் தான் ரைட் சைடு வரணும். ரைட் சைடும் இதே எலமெண்ட் தான் இருக்கும். கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. பேலன்ஸ் பண்ணி பார்த்தோம்னா இங்க எங்கேயுமே கார்பன் கிடையாது, இங்க மட்டும்தான் கார்பன் இருக்கு. C6H12O6ல கார்பன் இருக்கு, ஆனா இங்க நம்பர் இல்ல. அப்போ 1 × 6 வந்து 6. இதுக்கும் கரெக்டா வந்துருச்சு. இங்க 6 இருக்கு, இங்கே 6 இருக்கு, முடிஞ்சு. அடுத்தது ஹைட்ரஜன் 24 வருதான்னு பார்க்கணும். ஹைட்ரஜன் 24 இங்க வந்து நம்பரே இல்ல, அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். இங்க H12 இருக்கு. சோ இங்க நம்பர் இருக்கணும், இல்ல இங்க நம்பர் இருக்கணும். நம்பர் இல்லாத இடத்துல 1ன்னு வச்சுக்கணும். அப்போ 1 × 12 வந்து 12 பிளஸ் இங்க 2 × 6 இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கா. 12 + 12 வந்து 24. சோ ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இதை நல்லா கவனி. இதுல ஃபைனலா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எல்லா டீச்சர்ஸும் உனக்கு வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணதான் சொல்லி தருவாங்க. ஆனா இங்க வந்து கெமிக்கல் ஈக்குவேஷனே தப்புன்னு சொல்லிட்டேன் நான். அது ஏன் தப்புன்னு உங்க கிளாஸ் டீச்சர்ட்டே கேட்டுக்கோ. ஏன் தப்புன்னு கிளாஸ் டீச்சர்ட்ட கேளு. குவாண்டம் மெக்கானிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணாம இதை வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. குவாண்டம் மெக்கானிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும்.
அந்த இதை ரெஃபர் பண்ணிட்டு வந்து உனக்கு வந்து இதை சால்வ் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஆக்சிஜனுக்கு வா. ஆக்சிஜன் 12 டைம்ஸ் இருக்கா. இங்க C6H12O6 குளுக்கோஸ்ல வந்து இங்க 6 இருக்கு, ஆனா இங்க 1 இருக்கு. 1 டைம் 6 வந்து 6. தென் இங்க பாரு, சார் இங்க ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு. இங்க ஒரு இது இருக்குல்ல, ஆக்சிஜனை பொறுத்தளவுக்கு இங்க வந்து மிஸ் பண்ணிட்டோம். இங்க நம்பர் இருக்கு, கச்சிட்டு மட்டும் எடுத்துட்டு ஆக்சிஜன் எடுக்காம விட்டோம். ஸோ 1 டைம் 12 வந்து 12. இங்க வந்து 2 டைம்ஸ் 6 வந்து 12. 12 பிளஸ் 12 24. 24 டைம் ஆக்சிஜன் வந்திருக்கு. அதான் கன்ஃபியூஷன் ஆயிடும். கவனி, இப்போ பார்த்தோம்னா 6 இங்க வந்து 6 இருக்கு ஆக்சிஜன் இங்க நம்பர்ல. ஸோ 1 டைம் 6 வந்து 6 வச்சுக்குவோம். இங்க வந்து பார்த்தோன்னா இங்க நம்பர் இருக்கு, இங்க நம்பர் இல்ல. ஸோ 1 டைம் 6 வந்து இங்கேயும் 6 தான். 6 பிளஸ் 6 கரெக்டா வந்துருச்சு. இங்க பார்ப்போம், இங்கேயும் நம்பர் இருக்கு, இங்கேயும் நம்பர் இருக்கு. ஸோ 2 டைம் 6 வந்து another 12. இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 6 பிளஸ் 6 12, 12 பிளஸ் 12 24. கரெக்டா வந்துச்சா? 24. இப்ப செக் பண்ணி பாரு. 6 டைம் கார்பன், ஹைட்ரஜன் 24 டைம்ஸ், ஆக்சிஜன் 24. அதே மாதிரி கார்பன் 6 டைம், ஹைட்ரஜன் 24, ஆக்சிஜன் 24. இதுக்கு இது ஈக்குவலா இருக்கணும். கெமிக்கல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ற அந்த மெத்தட் அதையும் சொல்லுவாங்க. இதன் அடிப்படையில, எந்த பிரின்சிபலோட அடிப்படையில கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பொருண்மை அழிவின்மை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. பொருண்மை அழிவின்மை தான் ஒன்றும் கிடையாது. ஒரு பொருளை அழிக்க முடியாது, ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாற்றத்தை முடியும் அப்படிம்பாங்க. ஆற்றல் அழிவின்மை விதின்னு ஒண்ணு படிச்சிருப்பேன், லா ஆஃப் எனர்ஜி ஆஃப் கன்சர்வேஷன் சொல்லிட்டு. தெர்மோடைனமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லா, எனர்ஜி cannot be created nor be destroyed அப்படின்னு சொல்லிட்டு. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனா ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றாக மாற்றத்தே முடியும் அப்படிங்கிற மாதிரிக்கு. உண்மையை சொல்ல போனா எந்த பொருளையும் எந்த விஷயத்தையும் நம்மளால அழிக்க முடியாது. இந்த உலகத்துல நம்ம இருக்கு இன்னைக்கு இருந்துட்டு போற மாதிரி பிலாசபிக்கல் ஃபார்முலா சொல்லிட்டு போயிடலாம். அதே இந்த விஷயம் இது வந்து இதா மாறி இருக்கா. ஆனா உண்மையை சொல்லணும்னா இது வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்காது. எந்த டீச்சர்ஸ் வேணாலும் கேட்டு பாரு, ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ற மெத்தட் இதுதே, அதோட பிரின்சிபிள் இதுதே. எக்ஸாக்டா இங்கிட்ட வந்து கரெக்டா வரும், ஆனா இது வந்து கரெக்ட் கிடையாது, தப்பு. எக்ஸாக்டா வராது. என்னன்னு கேட்டனா இங்க இந்த ஃபார்முலா இருக்குல்ல, எனர்ஜி வந்து மாஸ் வந்து எனர்ஜியா மாறுறது வந்து இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். அதே டயத்துல எனர்ஜி வந்து மாசா மாறுறது வந்து இந்த போட்டோசிந்தெடிக் ப்ராசஸ். இந்த எனர்ஜியத்தை நம்ம வந்து ஃபர்தரா எடுத்து யூஸ் பண்றோம். புரியுதா? இப்போ வந்து டாபிக் நம்ம வந்து இந்த பயாலஜி கூட கனெக்ட் பண்ணி அப்படியே வந்து இந்த உயிர் தொழில்நுட்பவியல் பயோடெக்குள்ள போறது மாதிரி கொண்டு வந்துருந்தோம். கொஞ்சம் டாபிக் அப்படியே போறது மாதிரி தெரியுது. ஏன்னா இதெல்லாம் உனக்கு யூஸ்ஃபுல்லானது, எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது. ஒரு டாபிக் நடத்துறப்ப எவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு வந்து ஞாபகத்துல வருதோ அதே அளவு விஷயங்கள் வந்து உனக்கு ஒரு டாபிக்கை படிக்கிறப்ப அவ்வளவு விஷயங்கள் வந்து உனக்கு மைண்டுக்குள்ள வந்துட்டு போகணும். சும்மா இந்த வேலை வந்து இதை வச்சு மனப்பாடம் பண்ணி நம்ம வச்சுக்கலாம், மெமரைஸ் பண்ணிக்கலாம், மெமரியில வச்சுக்கலாம் அப்படிங்கிற படிக்கிறது கிடையாது. இதுதான் உன்னோட லேர்னிங் அவுட்புட் அவர் விதமா இருக்கணும். நீ வந்து டீச்சர்ஸை திணற விடணும், கேள்விகள் கேட்கணும். இந்த மாதிரி ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றதுன்னா என்ன, ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ற இது வந்து ஏன் இந்த சார் தப்புங்கிறாரு அப்படின்னு இந்த செஷன் பாக்குறப்ப நீ போய் கேட்டுப்பாரு, இது கரெக்டா தப்பா. இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண தப்புன்னு சொல்லணும்னா அவன் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸை வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். குவாண்டம் மெக்கானிக்ஸ் இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில வந்து அது வந்து வரும். அதை ரெஃபர் பண்றப்ப அது குவாண்டம் ஈல்டுங்கிற ஒரு டாபிக் அவங்க டச் பண்ணணும். குவாண்டம் ஈல்டை டச் பண்ற பத்தி தெரியும். குவாண்டம் ஈல்டு டச்னா அந்த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பார்ட்டிகிள்ஸ் பிரசன்ட் இன் த எனர்ஜிஸ், எவ்வளவு எனர்ஜி வந்து அதை அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது குவாண்டம் ஈல்டு. இந்த குவாண்டம் ஈல்டத்தை நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ல வந்து செட் ஆயிடுது. இந்த எனர்ஜியத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணி திருப்பி நம்ம வந்து உயிர் வாழ்றோம்.
இந்த மாதிரி கத்தி உங்களுக்கு பாடம் நடத்த முடியுது. அப்போ வந்து எனர்ஜியை திருப்பி ஸ்பெண்ட் பண்றோம். இது அப்படியே சொல்லலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் சொல்லலாம். மாஸ் வந்து எனர்ஜி வந்து மாசா மாறுறது வந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்னா, மாசு வந்து எனர்ஜியா மாறுறது திருப்பி மாறுறது வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ், ப்ரீத்திங் ப்ராசஸ். அதுல தான் எனர்ஜி வந்து திருப்பி மாறி திருப்பி சைக்கிளிங்கா நடந்துகிட்டே இருக்கும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈக்குவேஷன் ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ பயோடெக்னாலஜில இது எப்படி பாசிபிள் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க வந்து பார்த்தோம்னா ஃபெரஸ் வந்து தங்கமா மாற்ற முடியல, அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படி சக்சஸ் ஆயிருந்துச்சுன்னா இன்னைக்கு தங்கத்தோட விலை வந்து இரும்பு பித்தாள கணக்கா அந்த பாத்திரங்கள் கணக்கா இருந்திருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்கும். இது வந்து பாசிபிள் இல்லை. ஆனா பயோடெக்னாலஜில வந்து இதை வந்து சாத்தியப்படுத்திருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த ஜீனோட நேச்சர் என்னன்னு சொல்லி கேட்டா, எந்த ஒண்ணுவா இருக்கோ அதுவாத்தே அது வந்து மல்டிப்ளை ஆகும். அதோட கேரக்டர் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஜீன் அதுக்காண்டி எடுத்துக்கிறாங்க, எஸ்எல்சியா கோலை, புரியுதா? நம்ம டிஎன்ஏ நியூக்ளியஸ் சொன்ன ஆரம்பத்துல நமக்கு இருக்க நியூக்ளியஸ் என்னன்னா டிஎன்ஏ. நம்ம டிஎன்ஏ வந்து இப்படி இருக்கும், டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்பாங்க. இதை வந்து இது வந்து வாட்சன் கிரீக் மாடல் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. இது வந்து இதோட பயோகெமிஸ்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடினைன், தயமின், சைட்டோசைன், குவானைன். அடினைன் தயமின் கிடையாது டபுள் பாண்டு, சைட்டோசைன் குவானைன் கிடையாது ட்ரிபிள் பாண்டு, ரைபோஸ் சுகரு, அப்படி போய்கிட்டு இருக்கும். இது வந்து ஹியூமனோட அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். இதே மாதிரி ஒரு பாக்டீரியாவுக்கு எப்படி இருக்குன்னா சர்க்குலர் ஷேப்ல இருக்கும், டிஸ்க் மாதிரி சர்க்குலர் ஷேப்டு டிஎன்ஏ இன் எசென்சியா கோலை. அதே பிளாஸ்மிட்ங்கிறது சர்க்குலர் ஷேப் டிஎன்ஏ. இது வந்து பிளாஸ்மிட்ங்கிறது, இதுக்கு பேரு பிளாஸ்மிட். எசென்சியா கோலை ஈகோலைன்னு சொல்லுவாங்க. ஈகோலை பாக்டீரியாவில் வந்து இருக்கும். இதை வந்து இப்போ இன்சுலின் ஜீனை வந்து இன்சுலினை வந்து நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். முத காலத்துல பார்த்தோன்னா இன்சுலின் வந்து ஒரு பணக்கார நோயின்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டோம்னா, இப்போ நம்ம எள்ளி போட்டோம்ல கார்போஹைட்ரேட்னா அந்த குளுக்கோஸ் வந்து எனர்ஜியா மாற்ற ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இப்போ என்ன சொல்லணும்னா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். எவ்வளோ டாபிக்ஸ் நான் சொல்றேன்னு பாரு, உனக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கூட பார்த்துக்கலாம். நான் ஒரே செஷன்ல வந்து நடத்துறேன், ஆனா இதுல வந்து ஒரு தப்பு கூட இருக்காது, புரியுதா? அவ்வளோ ஃபோல்டா நான் சொல்றேன்னா ரீசன் இருக்கும். பாடம் நடத்திக்கிட்டுண்டா. அப்ப பார்த்தோம்னா இந்த பேன்கிரியாஸ் கணையம் சொல்லுவாங்க. கணையத்துல வந்து ஆல்பா செல், பீட்டா செல், காமா செல் இருக்கும். ஆல்பா பீட்டா காமாங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. 1 2 3 சொல்றோம்ல, முக்கியமான ஒண்ணு ஆல்பான்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒண்ணு. லாஸ்ட் ஒண்ணு ஒமேகான். யூ ஆர் த ஆல்பா அண்ட் ஒமேகா அப்படின்னா யூ ஆர் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு, நீதே முதலாவதும் கடைசியாகவும் இருக்குது அப்படிங்கிறதே அப்படி சொல்ல. ஆதிக்கும் அந்த மாதிரி சொல்றது. ஆல்பா பாட்டிக்கு ஆல்பா செல், பீட்டா செல் ஒன்று ரெண்டு இருக்கும். ஆல்பா செல் வந்து என்னத்தை செக்ரேட் பண்ணும், பீட்டா செல் வந்து எதை செக்ரேட் பண்ணுமா? பீட்டா செல் வந்து இன்சுலினை செக்ரேட் பண்ணும், இன்சுலின். ஆல்பா செல் வந்து குளுக்கோகான். இப்ப இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டா, இன்சுலின் வந்து குளுக்கோஸ கிளைகோஜனா மாற்றும். கிளைகோஜனா மாற்றும். கிளைகோஜனா மாத்தி லிவர்ல வந்து ஸ்டோர் பண்ணும். எது? இன்சுலின். இத வந்து பீட்டா செல் செக்ரேட் பண்ணும், புரியுதா? பீட்டா செல் பேன்கிரியாஸ் கணையத்தோட பீட்டா செல் வந்து செக்ரேட் பண்ணும். இந்த பேன்கிரியாஸ் அஃபெக்ட் ஆனா, எஸ்பெஷலி இந்த பீட்டா செல்கள் பாதிக்கப்பட்ட அஃபெக்ட் ஆனா என்ன சொன்னா, இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகாது. அப்போ வந்து குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனா மாறி லிவர்ல ஸ்டோர் ஆகாம அப்படியே ரத்தத்திலே இருக்கும். அது வந்து அப்படியே யூரின் வழியா போய்கிட்டே இருக்கும். அப்புறம் பாலிபேஜியா, பாலியூரியா, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும். அது வந்து நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. இன்சுலின் செக்ரேட்டேஷன் இல்லாதப்ப இதெல்லாம் நடக்கும்.
இந்த இன்சுலினை செக்ரேட் பண்றதுக்கான என்ன செய்வாங்கன்னா இந்த ஜீனை வந்து பிளாஸ்மிட்டை வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு அதுக்கு போல இன்சுலின் ஜீனை வந்து பேன்கிரியாஸ்ல இருந்து இதே பேன்கிரியாஸ்னா அதாவது அந்த ஜீனை எடுத்து ஃபிட் பண்ணுவாங்க. இப்ப நான் ஜாப்பீஸ்ல பண்ற மாதிரி அதை வந்து எடுத்து இல்லை இப்படி அழிச்சு இப்படி இது பண்ண முடியாது. அதுக்குன்னு சில கருவிகள் வந்து இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் யூஸ் பண்ணுவாங்க வெட்டுறதுக்கு. அதே மாதிரி டிஎன்ஏ லைகேஸ் லிங்கேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுறதுக்கு யூஸ் பண்றது. வெட்டுறதுக்கு ஒட்டுறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணி ஒட்டிக்கிடுவாங்க. இன்சுலின் ஜீனை எடுத்து அந்த பிளாஸ்மிட்ல வச்சு ஒட்டி திருப்பியும் அந்த பாக்டீரியாவுக்குள்ள இதை வந்து செட் பண்ணிடுவாங்க. புரியுதா? பாக்டீரியாவுக்குள்ள செட் பண்ணிடுவாங்க. இந்த செட் பண்ணவும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா இங்கதே ஒரு ஒரு அற்புதத்தை உன்னால பார்க்க முடியும்னா கேட்டீங்கன்னா நம்மளோட அந்த பிரெக்னன்சி டைம் 10 months அப்படி இருக்கா. யானைக்கெல்லாம் பார்த்தோன்னா 2 வருஷம் 22 months வந்து போவோம். ஆனா இந்த பாக்டீரியா ப்ரோகரியாட்ஸ் எல்லாம் வந்தோன்னா ஒரு செகண்ட்ஸ்ல அப்படியே மில்லியன் பில்லியன் போய்கிட்டே இருக்கும். 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல இந்த மாதிரி எல்லாத்தையும் 1 மணி நேரத்துல செக்ரேட் ஆகிறப்ப அது கூட சேர்ந்து இன்சுலின் ஜீனும் செக்ரேட் ஆகும். அதை வச்சு இது பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து பயாலஜில கெமிஸ்ட்ரி யோசிச்சது பிசிக்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணது நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ல பயாலஜில சக்சஸ் பண்ணிருக்காங்க. புரியுதா? ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினமா மாத்திருக்காங்க. ஒரு குரோமோசோம்ஸை அதை மாத்துறப்ப இன்னொரு உயிரினமா மாறிடுது. 2 உயிரினம் இந்த ஹைபிரிட்னு வந்து பண்றாங்கல்ல அது எல்லாமே இதுதே. இப்ப குதிரையும் கழுதையும் சேர்த்து கோவேரி கழுதை மியூல் அந்த மாதிரி கொண்டு வர்றது. 2 டிஃப்ரெண்ட் லைக்கா இந்த லைக்கா இருக்குல்ல சிங்கத்தையும் புலியையுமே மிங்கிள் பண்ணி விடுறது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி கொண்டு வந்த டிஎன்ஏங்கிறது ஒரு நியூக்ளியஸ் உட்கரு அதை மாத்தினா இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற இந்த விளைவுகள். இப்ப நான் சொல்ற டாபிக் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா கருத்து என்னன்னு சொல்லி கேட்டேன்னா இதோட கோர் பாயிண்ட் இந்த செஷனோட கோர் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா உனக்கு வந்து இந்த பாடத்தை நடத்துறப்ப நான் என்ன சொல்லி நடத்தினேன் அந்த பிசிக்ஸை தனியா படிக்கிறப்ப கெமிஸ்ட்ரி அப்ப தனியா படிக்கிறப்ப பயாலஜி தனியா படிக்கிறப்ப அந்தந்த செஷனுக்குள்ள அவங்க இருந்துட்டு போயிடுவாங்க. அந்தந்த லிமிட்டுக்குள்ள இருந்துட்டு போற மாதிரி இருக்கும். இதை ஒரே மூலையில திங்க் பண்ண போறது நீனே திங்க் பண்ணி பார்க்கணும். ஆனா அப்படி படிச்சேன்னா நீ வந்து ஹைலி யூனிக்கா இருப்ப. இப்போ வந்து ஒரே மாதிரி யூடியூப்ல இப்போ நீ சர்ச் பண்ணி பார்த்தோன்னா ஒரே மாதிரி டீச்சர்ஸ் அண்டர் அவங்க ஒரே டீச்சர்ஸோட கண்ட்ரோல் நீ படிச்சனா அப்போ அந்த டீச்சர்ஸ்ட படிக்கிறவங்களோட மென்டாலிட்டி பூரா ஒரே மாதிரி இருக்கும். இதான் இப்ப இந்த மாதிரி ஒரு பெசிபிக்கான ஒரு டீச்சர்ஸ்ட நீ படிக்கிறப்ப உனக்கு பெசலா இருக்கும். அந்த ஓவர் பாயிண்ட் வந்து பெசலா இருக்கும். நீ பேசுற இடம் வித்தியாசமா இருக்கும். நம்ம இன்னும் சொல்ல போனா இது நல்லது கெட்டதெல்லாம் நிறைய இருக்கு. இவ்வளவு டாபிக்கை நம்ம வந்து இது பண்ணிருக்கோம், டச் பண்ணிருக்கோம். நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன், குரோமோசோம்ஸ், இன்சுலின் ஜீன், அந்த பேன்கிரியாஸ் செக்ரேட் பண்றது, அந்த எஸ்செரிசியா கோலை பாக்டீரியா, இவ்வளவு விஷயங்கள் நம்ம டச் பண்ணணும்னா இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னன்னு கேட்டோம்னா நாங்க ஒரே புக்ல படிச்சதே சயின்ஸா பார்த்ததே காரணம். சயின்ஸை வந்து அக்கா பிச்சு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்னி ஜுவாலஜின்னு பிரிச்சு படிக்கல. எல்லாத்தையும் ஒரே தான் சயின்ஸ்ன்னு சொல்லி பார்த்ததுனாலதான் இவ்வளவு விஷயங்களை ஒரே மூலையில கேதர் பண்ண முடியுது. இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுது. இவ்வளவு பெர்ஃபெக்டா படிக்க முடியுது. ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றதுக்கே நீ இது பண்ணிட்டு எனக்கு பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கு கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லாது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. சயின்ஸா பாரு. இதா கையை மட்டும் தொட்டு பார்த்துட்டு அதுவே மனிதன் நினைக்க கூடாது. காலை மட்டும் தொட்டு பார்த்துட்டு அதோட ஒருவனே மனிதன் நினைக்க முடியாது. ஃபுல்லா உன் ஐய ஓப்பன் பண்ணி பாரு. இதெல்லாம் சேர்ந்ததே ஒரு மனிதனா இருப்பியான். இதா அந்த மாதிரி சயின்ஸுங்கிறது பிசிக்ஸ் தனியா கெமிஸ்ட்ரி தனியா பயாலஜி தனியா பார்க்காம சயின்ஸா படி. நல்லா இருக்கும். தேங்க்யூப்பா.